சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. நீதிமன்ற வாசலில் வீடியோ எடுத்த பத்திரிகையாளரின் செல்போனை ஆக்ரோஷமாக பிடுங்கி உடைப்பதும், மற்றொரு பத்திரிகையாளரின் வீடியோ கேமராவை தட்டிவிட்டு கொலை மிரட்டல் விடுப்பதுமாக செல்லும் இவர்கள்தான் தமிழ்நாட்டையே உலுக்கிய பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு தண்டனை பெற்ற பாலியல் குற்றவாளிகள். பெண் மருத்துவருக்கு அன்று நடந்தது என்ன? பாலியல் குற்றவாளிகள் செய்த குற்றம் என்ன? (2022) மார்ச் 16 வேலூர் மாவட்டம் காட்பாடி. நள்ளிரவு நேரம். தனியார் திரையரங்கில் தனது ஆண் நண்பருடன் படம் பார்த்துவிட்டு வந்து கொண்டிருந்தார் சிஎம்சி மருத்துவமனை பெண் மருத்துவர். அவர்களை நோட்டமிட்டு ஆட்டோவில் பின்தொடர்ந்தது 5 பேர் கொண்ட கும்பல். எங்க போகணும், வாங்க, பயணிகளின் ஆட்டோதான் என கூற, உண்மை என நம்பி பெண் மருத்துவரும் அவரது ஆண் நண்பரும் ஆட்டோவில் ஏறி உள்ளனர். உடனே இருவரையும் வேலூர் பாலாற்று பகுதிக்கு கடத்தி சென்ற 5 பேர் கொண்ட கும்பல் பெண் மருத்துவர் மற்றும் அவரது நண்பரிடம் இருந்த 40,000 ரூபாய் பணம், நகை, செல்போன் ஆகியவற்றை பறித்தது. அதற்கு பிறகு நடந்ததுதான் தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவமாக மாறியது. ஆண் நண்பரை மிரட்டிவிட்டு பெண் மருத்துவரை 5 பேரும் கூட்டு பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் கடுமையான பாதிப்புக்குள்ளான பெண் மருத்துவர் ஆன்லைன் மூலமாக வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த வேலூர் வடக்கு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து வேலூர் சத்துவாச்சாரி வஉசி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பார்த்திபன், கூலி தொழிலாளி மணிகண்டன் என்கிற மணி, பாரா என்கிற பரத், சந்தோஷ் என்கிற மண்டை மற்றும் 17 வயது சிறுவன் உள்பட 5 பேரையும் அதிரடியாக தட்டி தூக்கியது காவல்துறை. 5 பேர் மீதும் 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கூட்டு பாலியல் கொடூரன்களில் 4 பேரை வேலூர் மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதியிடம் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். அதில் ஒருவன் சிறுவன் என்பதால் சென்னை கெல்லிஸில் உள்ள சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் வைக்கப்பட்டான். பின்பு 2022 ஏப்ரல் 15ஆம் தேதி பாலியல் குற்றவாளிகள் 4 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. பின்னர் இந்த வழக்கு வேலூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் மகளிர் விரைவு நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டு 2 ஆண்டுகளாக நடைபெற்றது. இந்த வழக்கில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் சந்தியா ஆஜராகி வாதாடினார். இந்த நிலையில்தான் 2025 ஜனவரி 30ஆம் தேதி பரபரப்பான தீர்ப்பு வெளியானது. பார்த்திபன், மணிகண்டன், பரத், சந்தோஷ் ஆகிய 4 பேருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையாகவும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து அதிரடி தீர்ப்பை வழங்கினார் வேலூர் மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி. தீர்ப்பு வெளியானதும் சிறையில் அடைத்து தண்டனை நிறைவேற்ற சிறை காவலர்களுடன் 4 பேரும் அழைத்துச் செல்லப்படும் போதுதான் ஊடகத்தினரின் செல்போன்களை பறித்து உடைத்தும் வீடியோ கேமராவை உடைக்க முயற்சித்து கொலை மிரட்டல் விடுத்தும் சென்று கொண்டிருக்கிறார்கள் கொடூர பாலியல் குற்றவாளிகள். நள்ளிரவில் பயணிகளின் ஆட்டோ என நம்பி பயணித்த பெண் மருத்துவரை கடத்தி பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டுவிட்டு தண்டனை பெற்று செல்லும் போது கூட தாங்கள் செய்த தவறுகளை உணராமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். தண்டனை பெற்ற பிறகாவது திருந்துவார்களா, திருத்தப்படுவார்களா என கேள்வி எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். பாலிமர் செய்திகளுக்காக காட்பாடி செய்தியாளர் பிரபு. சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.